தகர்க்கப்பட்ட 85 அமெரிக்க இராணுவ தளவாடங்கள். பஹ்ரைன் முழுவதும் 3ஆம் நிலை அபாய ஒலி. இருளில் மூழ்கிய குவைத். வெடிக்கும் நிலையில் உள்ள கத்தார் கப்பல். வெடியன் டேங்கரை தாக்கிய ஈரான். மத்திய கிழக்கில் பரபரப்பான சூழ்நிலை. மண்டியிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கலீஃபா. நெத்தன்யாவை துளைத்தெடுக்கும் துருக்கி. F-13 விமானத்தை கெஞ்சும் நெத்தன்யாகு. துருக்கி அதிபரின் கையில் முத்தமிட்ட மேக்ரேன். சிரியாவில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு. காசாவில் ஹமாஸ் கலைக்கப்பட்டு அதிகாரம் தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கமேனியின் ஊர்வலத்திலிருந்து வெளியேறிய மசூத் பொசக்சியான். ஈராக்கில் பரபரப்பான சூழ்நிலை. கையில் புற்றுநோயுடன் தந்தை இழந்து 12 வயது சிறுவன் தன் குடும்பத்துக்காக உழைக்கும் காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்களும் அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மத்திய தரைக்கடல் பகுதி எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து இறைவனுடைய நாட்டத்திற்கு இணங்க இந்த ஒப்பந்தம் என்பது வெறும் ஃபார்மாலிட்டி தாங்க, சும்மா நூல் இலையில அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த போர் நிறுத்தத்துடைய அத்தனை ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா மீறிடுச்சு. இந்த 10ஆம் நிலை ஷரத்தை மொத்தமாவே இன்னைக்கு அமெரிக்கா மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் மீது அமெரிக்காவும் இன்னைக்கு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் முழுவதுமா முற்று பெற்றுச்சுப்பா, போர் நிறுத்தமே இன்னைக்கு நடைபெறாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஏற்படாமல் இருப்பதாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான நிலை. இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பஹ்ரைன், குவைத், சவுதி பல இடங்கள்ல ஈரான் இன்னைக்கு கடுமையான ஒரு தாக்குதலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. தாக்குதலுக்கான காரணம் என்னன்னா கடந்த தினங்கள் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் என்ன சொன்னாங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தி எங்களுக்கு சொந்தமானதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது சரி தப்பு ரெண்டாவது வச்சுப்போம். இது அமெரிக்கா ஏற்றுக்கிட்டான். சரி ஓகே ஒப்பந்தத்தில் போட்டு கொடுத்துறேன்ப்பா, உங்களுக்கு சொந்தமானதான் அப்படின்னு அமெரிக்கா ஏற்றுக்கிட்டான். 60 நாள் ஃப்ரீயா. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு வாங்குவோம், சுங்க கட்டணம் விதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்ல அமெரிக்கா ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓமனுடைய கடற்கரையை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பல் போகுதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவர் லவ்லி அப்படின்னு சிங்கப்பூர் கப்பல் ஒன்று போச்சு. அதை ஈரான் அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ண அந்த வீடியோ நம்ம காட்டியிருந்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் இன்னைக்கு ஈரானுடைய மிசில்ஸ் அல்லது ட்ரோன்கள் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ரொகைத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மார்ஷல் கொடி ஏந்திய ஒரு கப்பல் போகுது. இது கத்தாருடைய LNG அந்த திரவ கேஸ் லிக்யூட் கேஸை ஏற்றிக்கிட்டு போன ஒரு கப்பல். முதல்ல இந்த கப்பலில் ஒரு அட்டாக்கு பண்ணுறாங்க ஈரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமனுடைய கடற்பதை ஒட்டி லீமா அருகே இருக்கக்கூடிய எம்டி சர்ப்ரைஸ் பிரீஸ்பெட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பல். இந்த கப்பலையும் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியோடைய வெடியன் சூப்பர் டேங்கர்னு சொல்லி ஒரு கப்பல். இந்த கப்பலையும் ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. 3 கப்பலுமே எங்கே போகிறாங்கன்னா ஓமனுடைய கடற்கரை ஒட்டி எப்படியாவது ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய வழித்தடத்துலேருந்து மாறி போகிறாங்க. ஏன்னா சார்ஜ் கொடுக்காம போயிடலாம், கிட்டத்தட்ட காசு இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் போயிருப்பாங்க போல. இறுதி ஊர்வலம், அதாவது ஆயத்துல்லாஹ் கமேனிக்காக இறுதி ஊர்வலம் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஈரானில் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் கூடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கவனமும் அந்த சமயத்தில் இருக்கிறப்ப சரி ஈரான் கண்டுகொள்ளாமல் தான் இருப்பாங்க, போயிடலாம் அப்படின்னு நினச்சி இங்கே போயிருப்பாங்களோ என்னவோ தெரியல. இந்த இடத்துல போன உடனே 3 கப்பல்கள் மிகப்பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படுது. எந்த அளவுக்குன்னா கத்தாருடைய கப்பல் வெடிக்கிற லெவலில் இருக்குது. இன்னைக்கு அந்த LNG கேஸ் அது வெடிச்சுற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற செய்தி வருது. செய்தி எங்கே வருதுன்னா நம்ம நேசமணி ட்ரம்ப் இருக்கானா இல்லையா, அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கிறான்னா துருக்கியில் இருக்கக்கூடிய அங்காராவுடைய தலைநகரத்தில் இருக்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேட்டோவுடைய உச்சி மாநாடு, அந்த உளுத்து போன உச்சி மாநாட்டில் போய் ட்ரம்ப் உட்காந்துட்டு இருக்கான். இப்படி உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் தான் ஈரான் இப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருந்தவொடனே இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணான்னா மார்க் ரூபியோ அதே மாதிரி அவங்க போர் செயலாக இருக்கக்கூடிய ஹெக்ஸத் அவங்களாம் கூப்பிட்டு உடனே நீங்கள் அட்டாக் பண்ணுங்கப்பா ஈரான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஈரானுடைய பல பகுதிகள் கிட்டத்தட்ட 80 இடங்களில் ஈரானுடைய பல பகுதிகள் அட்டாக் பண்ணப்படுது. குறிப்பாக சில இடங்களை ஈரான் சொல்கிறப்ப IRIB அவங்களோட நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வசிக்கிற பகுதியெல்லாம் இருக்குல்ல அந்த பகுதியெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்க் தீவு, இங்கிருந்தா பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அதாவது ஈரானுடைய ஒட்டுமொத்த வருவாயில் அந்த அவங்களுடைய வருவாயில் 80 to 90% கார்க் தீவில் தான் வருது. அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் வேதிப்பொருட்களை
எப்படி ஏற்றுமதி பண்ண முடியாமல் தடுக்கணுமோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பந்தர் அப்பாஸில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோஷம் தீவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி பல இடங்களையும் அஹுவாஸ், பந்தர் இ மக்ஷர், இந்த மாதிரியான இடங்களையும் நிலைமை தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா புஷேர் தாக்குதல் நடத்தக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த புஷேர் அணுமின் நிலையம் இதனுடைய பெரும்பகுதி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ரோஸ்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நட்டான்சா, இஸ்பஹான், ஃபோர்டே, புஷேர், இந்த புஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த இடத்த தாக்குதல் நடத்தப்படுது. இப்போதான் நீங்க கவனிக்கணும், நேட்டோவுடைய உச்சி மாநாடு அங்கே கூடியிருக்கு. ரஷ்யாவுக்கு எதிராக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுனால ரஷ்யா இந்த பார்வையில கூடுதலாக ஈரான் பக்கம் சப்போர்ட்டுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக டெஹ்ரானுக்கு வந்த ஈரானுடைய சிறப்பு அழைப்பாளர் என்ன சொல்லிட்டு போனார்னா, ஈரானை பற்றி எதுக்கு உங்களுக்குலாம் அணு ஆயுதமே தேவையில்லை, நீங்கள் ஹர்முஸை பூட்டினாவே போதும், இவங்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம் இவங்க சேட்டை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போனார். அதனாலேயோ என்னவோ இன்னைக்கு வரம்பு மீறி அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்க அந்த சருத்தை மீறி இன்னைக்கு அரபுலக நாடுகள் போன நாளையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தாக்குதலை ஒட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய பல பகுதிகளில் அமெரிக்கா அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் 8ஆம் தேதியில் இந்த சமயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 அடித்தாங்களா, 85 இடங்களில் ஈரான் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அதை தான் கலிப்பாப் சொல்கிறார், மண்டியிட மாட்டோம்டா, அது எங்களுடைய வரலாற்றிலே இல்லை. உண்மையிலே வெளிப்படையாக ஒரு செய்தி பேசுவோங்க. அமெரிக்கா, அந்த ஆட்டையை போடுற அமெரிக்கா நாடு, இஸ்ரேலு, அவங்க நேட்டோ, அவங்க வச்சிருக்க படை அமைப்பு எல்லாரும் பார்த்தா நிச்சயமாக அவங்ககிட்ட தான் படை அமைப்பு எல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் ஈரான வீரத்துன்னு பார்த்தோம்னா நெஞ்சூர்தியில் பார்த்தா உண்மையிலே தனித்துவம் நிற்கிறாங்க. 80 அடித்தா நான் 85 அடிப்பேன்டா, அது பயப்பட மாட்டேன்னு சொல்லி பேலஸ்டிக் மிசைல்ஸை பஹ்ரைனுடைய பல பகுதிகளில் 5th ஃப்ளீட்டில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஈசா விமான நிலையம் இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய பல விமானங்கள் இங்கே தான் நிற்கிறான். இந்த விமான தளத்தில் அடிக்கிறாங்க. பஹ்ரைன் முழுவதும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் கூட அதாவது கிட்டத்தட்ட 3 முறை அபாய ஒலி இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த 8ஆம் தேதியிலே 3 டைம் அட்டாக் போயிருச்சு. பஹ்ரைனில் மட்டும் 3 முறை அட்டாக் ஆகிருக்கு. குவைத்தினுடைய பல பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கு. அறியப்படாத மின்வெட்டுகள். இப்போ தமிழகத்தை மாதிரி கணக்கு பண்ணாங்க, எப்போ கரண்ட்டு போகும் எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது. அதுக்கு புதுசாக விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ப்ரிகாஷனாக ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பெல்லாம் இவங்கள்ட்ட இருக்காதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில், அது குவைத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் அறியப்படாத மின்வெட்டுகள் ஏற்படுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தில் 8 விமான தளங்கள், சும்மா சாதாரணமானதில் விமான தளங்கள் அமெரிக்கா வச்சுருக்காங்க. அதான் ஆட்டையை போட்டு நான் உனக்கு பாதுகாவலை உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி 8 இடங்களை வச்சுருக்கிறான். அதில் பார்த்து ஆரிஃபிஜான், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தா அலி அல் சலேம், இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடங்கள்ல இருந்தால் அமெரிக்காவினுடைய பல விமானங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா C7 குளோப் மாஸ்டர் 3 இங்கே தான் இருக்குது. C-130 ஹெர்குலஸ், இதெல்லாம் பெரிய பெரிய விமானங்கள், இதெல்லாம் அங்கே இருக்குது. KC-135 ஸ்டார் 2 டேங்கர், அதாவது ஜெட் விமானம் போனால் அந்த ஜெட் விமானத்துக்கு ஃபியூல் நிரப்புற விமானம், அது அங்கே தான் இருக்குது. MQ-9 ரிப்பேர், இப்போ அடிச்சிருக்காங்க. MQ-9 ரிப்பேர் 1300 கோடி ரூபாய், 4760 கிலோ இடம் உள்ளது, 27 மணி நேரமும் வான்லேயே பறப்புன்னு சொன்னாங்கல்ல, அதை அடித்து அதோடைய வீடியோக்களையும் இன்னைக்கு ஈரான் தர இருக்கிறாங்க. இந்த இடங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அப்பாச்சி விமானத்தை அடித்த உடனே, ஹெலிகாப்டர் அடித்த உடனே என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காக்காரங்க, இல்லை இது விபத்துனாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இல்லை ஈரான் தான் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி இந்த நான் சொன்ன இப்போ பேர் சொன்ன இந்த விமானம்லாம் என்ன நிலையில் இருக்குங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலாம் தெரியும். இப்படியா நிலை ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு செய்தி கவனிங்க, ஏன் துபாயை மட்டும் ஈரான் தாக்கலை அப்படிங்கிற கேள்வி மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது மறைமுக அக்ரிமெண்ட் இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குவைத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, பஹ்ரைனில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. துருக்கியிலிருந்து வரக்கூடிய சம்பவங்கள் தாங்க. சமீபத்தில் நம்ம எல்லா வீடியோக்களும் சொல்லிட்டு வரோம். துருக்கியில் இருக்கக்கூடிய தைஃப் ஏர்துவானுக்கும் நெத்தனியாவுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே நடந்துகிட்டு இருக்கு. வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இல்லை. அடுத்த இலக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த ஜியோனிச ஆட்சியாளர், வெறிபிடிச்ச ஆட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, துருக்கி தான் இப்போ நம்ம அடுத்த இலக்கு அப்படின்னு பேசுனாங்க. அதுக்கப்புறம் சிரியாவை பேசுனாங்க. சிரியாவை பேசுனதுக்கப்புறம் சிரியாவில் தொடர்ந்து 2 குண்டுவெடிப்புகள், இப்போது ஒரு குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இமானுவேல் மெக்ரன், அதாவது பிரான்சினுடைய அதிபர் டமாஸ்காஸில் இருக்கும்போது, சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்காஸில் இருக்கும்போது ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுது. இதுக்கு முன்னாடி அரசு நீதி அரண்மனைன்னு சொல்கிற ஒரு பகுதியில் குண்டு ஏற்பட்டுச்சு. இப்போ இன்னொரு குண்டுவெடிப்பு ஏற்படுது. இதெல்லாம் எப்போன்னு கவனிங்க, நெத்தனியாகு சிரியாவை பற்றி பேசுகிறப்ப நடைபெறுது. அதேமாதிரி துருக்கியை பற்றி பேசுகிறப்ப நடைபெறுது. துருக்கிக்கும்
சிரியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குது. துருக்கியுடைய ஆதரவுக்கு கீழே தான் அகமது ஷாரா இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு துருக்கிக்கும் நெத்தனியாவுக்கும் இடையில மிகப்பெரிய வார்த்தை போர் போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி தைஃப் ஏர்துவான் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் கிட்ட F-35 விமானத்தை கேட்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி 400P ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா துருக்கி ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருந்தாங்களாம். அதனால F-35 விமானத்தை நாங்கள் ஒன்று தடை செஞ்சுட்டோம், தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டாப்லன்னா ட்ரம்ப் சொன்னாராம். சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கி ஒரு டிப்ளமேட்டிக் ஹேண்டில் பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் ரஷ்யாவோடதெல்லாம் விட்டுறோங்க, உங்கள் இதே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மும்புறமாக இன்னைக்கு ட்ரம்ப் கொடுக்க போகிறாரு. மும்புறமாக கொடுக்கறதுக்கு பின்னணி காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெபனானுடைய தெற்கு பகுதி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தெற்கு பகுதியிலையும் லெபனானில் தொடர்ந்து இவங்கெல்லாம் போராளி குழுக்கள் ஆயுதத்தை சேகரிக்க போனாங்க. அவன் இடம்டா, அவன் இடத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். ஹிஸ்புல்லா என்பது லெபனானுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க, லெபனானில் துணை ராணுவ படையாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு அச்சுறுத்தல்னு சுட்டாங்க. அதே மாதிரி லெபனானுடைய தெற்கு போய் தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுடுறதை தடுக்கணும், என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப்பு இந்த காரணத்தை வச்சு F-35 விமானத்தை நான் தைஃப் ஏர்துவான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நெத்தனியாகு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டி அலறான். F-35 கொடுக்காதீங்க, கொடுத்துட்டா வான்பரப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துருக்கி மிகப்பெரிய அளவுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அதனால தான் MBS முகமது பின் சல்மான் கூட எனக்கு ஒரு F-35 கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவலில் ஒன்று. இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில், குறிப்பாக நெத்தனியாவுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உச்சி மாநாட்டுக்காக பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரேன் அங்கே வர்றாரு. அவர் ஒரு மனைவியோடு வர்றாரு. அவங்க மனைவி பெண்களும் அவங்க ஒரு வழக்க முறையில் சும்மா அப்படி கன்னத்தில் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிருக்கு முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தைஃப் ஏர்துவானும் இமானுவேல் மெக்ரேனும் அந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இமானுவேல் மெக்ரேன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், துருக்கியினுடைய அதிபருடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க கையில் முத்தம் கொடுக்கறதுக்காக முயற்சி செய்கிறார். முத்தம்லாம் கொடுக்கலங்க, உடனே அட்டைஷன்லாம் ஆய்வுவாங்க. அவங்க மேலே நம்மளுக்கு பெரிய ஈர்ப்பு ஒன்றும் கிடையாது. துருக்கி மேலே ஆரம்பத்தில் விமர்சனத்தை வச்சுக்கிட்டு வரோம். அமெரிக்கா எதிர்க்கிறது இல்லை, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூடிய ஹக்கன் பீடன் எதிர்க்கிறதே கிடையாது. எந்த அளவுக்குன்னா அந்த ஸ்கூலில் 168 குழந்தைகள் சிறுவர்கள் கொல்லப்பட்ட கூட இங்கே வாய் திறக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சார்பாக பக்க சார்பாக நம்ம பேசலை, இறைவன் புகழுக்குரியவன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்க கையில் போனாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டாங்க கையை, முத்தமெல்லாம் கொடுக்கல. அது அங்கே இருக்க மேற்படி அங்கே இருக்காங்களா, அங்கே இருக்க சங்கிகள் இருக்காங்களோ பார்த்தீங்களா, முத்தம் கொடுக்க விட்டார்கள். ஒரு புர்கா போட்டு ஒரு பெண்மணி முத்தம் கொடுத்து விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட முத்தமெல்லாம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற செய்தி ஒன்று, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நிலைமை அப்படியே கைமாறியே போயிட்டு இருக்குங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறதையே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆனால் தான் தெரியும். ஹமாஸினுடைய அதிகார சபை கலைக்கப்பட்டதா அஃபீஷியலாக ஒத்துக்கிட்டு, அந்த அதிகார சபையை நல்லா கவனிங்க, அந்த அதிகார சபையை அப்படியே தொழில்நுட்ப கையில் கொடுக்குறாங்க. நான் கலைஞ்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு போகிறாங்க. இது வேறு விதமான ஒரு செய்தியை சொல்லுது. இதுக்கு முன்னாடி சரி செய்திகள் நான் சொல்கிறேன். கலீல் அல் ஹையா, வெளியில் கத்தாருக்கூடிய கலீல் ஹையா அவர்களுடைய மகன் காசால வச்சு கொல்லப்பட்டார். இஸ்மாயில் ஹானியினுடைய மருமகன், இவர் ஒரு தளபதியாக இருந்தார், இவரும் காசால வச்சு கொல்லப்பட்டார். இதுக்கு பின்னாடி இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் வருது. அதே சமயத்தில் இதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணலாம், இன்றைக்கி இது வேறு விதமாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஏன்னா போகக்கூடியவங்க யார் எதில் இருக்காங்கன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடியவங்க இராணுவ உடைய அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தாய் நாட்டு பற்று அப்படியே அவங்களுக்கு இருக்கனால யார் எங்கே இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது தொழில்நுட்ப குழுவில் இருந்தாலே கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையெல்லாம் வந்துருக்கூடிய இன்னொரு தகவல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் ஒரு 100% வச்சுக்கோங்க, அந்த 100%ல் 30% மக்கள் நம்புகிறாங்களாம் காசாவில் செஞ்சது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இனப்படுகொலை தான் அப்படின்னு நம்புகிறாங்களாம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்கிறோம். 12 வயசு பையன் கரீம், இந்த பையனை உழைக்கணும் தான் குடும்பத்துக்காக. தாய் கணவனை இழந்த ஒரு பெண்மணி, நம்ம வழக்க சொன்ன ஒரு பெண்மணி. இந்த 12 வயசு பையனுக்கு வித்தியாசமான கேன்சர் நோய், கையில் எலும்பில் கேன்சர் நோய். இவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தை இவங்களுடைய தாய் ரீம் விவரிக்கிறாங்க. நாங்கள் அழகான ஒரு குடும்பம், எங்களுக்கு 5 குழந்தைங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். தகடு வீட்டில் இருந்தாலும் தகடு போட்ட ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கை கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சிறப்பாக இருந்தோம். போர் தொடங்கினோடனே பல இடங்களுக்கு நான் போனேன், கர்ப்பிணியாக நான் போனேன். வயிற்றில் ஒரு குழந்தை, 4 குழந்தைய கையில் எடுத்துகிட்டு போகிறேன். 4 குழந்தைகள் எப்படின்னா, ஒரு குழந்தை 1 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகள். சலியா அப்படிங்கிற 1 வயசுலேருந்து 12 வயசு கரீம் கான் அப்படிங்கிற வரைக்கும் குழந்தைகள். இப்படி இந்த குழந்தைகளை எடுத்து நான் பல முறை பல இடங்களுக்கு நான் பிரயாணம் செஞ்சு போயிருக்கிறேன். நாட்கள் கடந்து போகுது. ஜனவரி 17, 2024 எனக்கு பிரசவ வலி ஏற்படுது.
என்ன கணவர் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு அறிவிப்பு இஸ்ரேல்லேருந்து வருது, எந்த பகுதிகளில் எங்களுடைய குழந்தை தங்கியிருக்கோ அங்கே இராணுவம் உடனே காலி செய்யணும்னு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு சொல்கிறான். உடனே குழந்தையில காப்பாற்றிருக்கா. என் கணவர் என்னை விட்டுட்டு அந்த குழந்தையில காப்பாற்றி கொண்டு போய் கணவருடைய தகப்பனார் வீட்டில், இந்த ரீமுடைய மாமனார் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னை பார்க்க வந்தார். கணவர் பார்க்க வந்தப்போ டயப்பர் எதுவுமே ஒரு துண்டு கூட இல்லை. ஏன்னா அப்படியே தப்பிச்சு ஓடியாந்தோம். நான் போய் துண்டும் டயப்பராவது நம்ம பழைய வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் குழந்தைக்காக, அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கான் யூனிஸினுடைய டெல் அல் சுல்தான்னு சொல்லுவாங்க. வடக்கு காசால எப்படி ஜபாலியா மோசமான இடமோ அது மாதிரி டெல் அல் சுல்தானும் மோசமான இடம். அந்த இடங்களில் 12 வயசு குழந்தை அந்த பையனை கரீம் கானை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு உறவினரோடு சேர்ந்து கணவர் போகிறாரு. போகிற இடத்துல இஸ்ரேல் சுட்டு கொண்டுறான். அந்த கரீம் பையனுக்கும் அடிபடுது. இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. சேம் டே கணவர் மரணிக்கிறார். அதை பற்றி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. கணவர் வரலையே அவங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லா மனைவி இயங்குற மாதிரி இல்லை, அவர் அங்கே இருக்கிறாரு, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இஸ்ரேல் இப்படி உத்தரவு போட்டான், இஸ்ரேல் அப்படி உத்தரவு போட்டான் அப்படின்னு அவங்கள்ட்ட செய்திகள் சொல்லப்படுது. ஆனால் இவங்க செய்திகள் சொன்னாலும் கூட ஒரு செவிலியர், அதாவது ஒரு சிஸ்டர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க, தன் கணவர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தேம்பி அழுகிறாங்க. அவனால் முடியவே இல்லை. 10 நாள் தான் குழந்தையை பார்க்கவே முடியல. இன்குபேட்டர்லாம் இருந்துச்சு. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல, எதுவுமே கொடுக்க முடியல. அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாத சூழ்நிலை. தொடர்ந்து அடிபட்டு வரக்கூடிய ஆட்கள் என்னை வெளியேற்றின உடனே கை குழந்தையை தூக்கிக்கிட்டு கணவர் இல்லாமல் கேன்சர் பேன்செட்டான கரீமோடு நான் பல அகதி முகாமுக்கு போனேன். ஒரு இடத்துல போனப்போ வேறு யாருமே இல்லை. ரொம்ப கெஞ்சி ஒரு அகதி முகாமில் நான் சேர்ந்தேன். அங்கே நல்ல உள்ளம் படைத்த மக்கள் ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி, ஊர் சைடில் ஐஸ் பெட்டி வைப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஐஸ் பெட்டியை வாங்கி என் பையங்களை கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. 12 வயசு பையன், கேன்சர் நோய். அந்த பையன் என்ன பண்ணுவான்னா டெய்லி போய் அந்த ஐஸ்கிரீமை விற்றுட்டு, அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் விற்றுட்டு அதில் வர காசு எடுத்துகிட்டு தான் தங்கச்சிகளுக்கு 3 வயசு 4 வயசு தங்கச்சிகளுக்கு, கை குழந்தையாக இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அந்த பையன் வாங்கி கொடுப்பானா. அந்த தாயை சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க. ஒரு நாள் போனால் அது அதாவது சம்மர் டேஸில் ஐஸ்கிரீமு, அது வின்டரில் சுடு பொருள் ஏதோ விற்றாங்களாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னால் பஜ்ஜி அந்த மாதிரி. பஜ்ஜி அங்கே இருக்கான்னு கேட்காதீங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று அதை விற்க போய் அந்த பையன் எதுவுமே விற்கலையாம். இந்த 12 வயசு பையன் அம்மாவை பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் அழுதானா. என் தங்கச்சிக்கு என் அம்மாவுக்கு எது என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அழுதான். ஒரு கட்டத்தில் இந்த கேன்சர் அவனை வேலை பார்த்து ட்ரீட்மெண்ட் இல்லை, பொருட்கள் இல்லாதனால கேன்சர் மேலே ஏறி இங்கே வந்துருச்சான். தங்கச்சியை தூக்குனா உணர்வு இல்லாமல் அப்படியே கீழே விட்டுட்டான் என் புள்ள. இப்படியான நிலையில் நான் விதவியாக வாழ்க்கையை கழிக்கிறேன். ஒவ்வொரு தினமும் என் கணவருடைய ஞாபகம் வருது. இந்த 12 வயசு பையனுக்கு அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஆனால் வெளிநாடுகளுக்கு போக முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையுடைய வாழ்க்கையை கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் கண்ணீரோட நம்மகிட்ட வேண்டி விரும்பி கேட்குறது. அந்த பையன், அந்த 12 வயசு பையன் குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான்ல, அந்த பையன் கல்வி கற்க வேண்டிய பாடங்களை கற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள அந்த பையன் என்னென்னா எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பையனை உயிரை காப்பாற்றணும், அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சர்வதேச கோரிக்கை வைக்கிறாங்க. அதையோட இந்த செய்தியை PCHR, அதாவது பாலஸ்தீனத்தினுடைய ஹியூமனிடேரியன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே காசா மக்களுடைய அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையோட நல்வாழ்விற்காக நம்ம ஒவ்வொருவரும் துவா செய்யணும். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.